புதிய கதைகள். சேவல் கூவுற சத்தத்தோட அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் எழுந்திருச்சாங்க. சுப்பம்மா திண்ணையில உட்காந்துக்கிட்டு வேலைக்காரங்களை எல்லாம் வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. மருமக லக்ஷ்மி வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. புள்ள சூரையா வயலுக்கு போறதுக்காக கலப்பைய எடுத்துக்கிட்டு வந்தான். என்ன லக்ஷ்மி, இன்னும் அடுப்பு பத்த வைக்கலையா? வெயிலு உச்சிக்கு வர நேரம் ஆயிடுச்சு. பால் இன்னும் அடுப்புல வைக்கல போல. சீக்கிரமா வேலையை செய்யணும். உன்னோட வயசுல அந்த காலத்துல நான்லாம் இந்நேரத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன். ஆனா நீ என்னமோ இன்னும் எந்த வேலையும் ஆரம்பிக்கவே இல்லை. என்னவோ இந்த காலத்து பிள்ளைங்க சுறுசுறுப்பே இல்லை. இல்லத்த, நான் பால் அடுப்புல வச்சுட்டேன். உங்களுக்கு நேத்து கொஞ்சம் ஜுரமா இருந்துச்சுல, அதனால காலையில குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி அடுப்புல வச்சேன். அது சூடானதுக்கு அப்புறம் தான் பால் வச்சேன். அப்புறம் உங்களுக்காக கசாயமும் பண்ணிருக்கேன். நான் போய் கொண்டு வரேன். சீக்கிரம் போய் கொண்டு வா. ஏண்டா சூரையா, நேத்து சந்தையில வெல்லம் என்ன விலை கொடுத்து வாங்கின? காலனா அதிகமா கொடுத்து வாங்கின போல தெரியுது. எத்தனை தடவை சொல்றது சந்தையில பேரம் பேசி வாங்கணும் அப்படின்னு? இத்தனை வயசானாலும் நான் சொல்றத நீ கேக்குறது இல்ல. இல்லம்மா, வெல்லம் பழைய வெல்லம், அது ரொம்ப சுவையா இருக்கும்னு சொன்னதால தான் அதை கொடுத்தேன். பரவாயில்ல, நாம தானே சாப்பிட போறோம். நமக்கு தானே அப்படின்னு இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி எதையும் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்துல உங்க அப்பா வயித்தையும் வாயையும் கட்டி நமக்காக சம்பாதிச்சுட்டு போனாரு. அதை எல்லாத்தையும் இப்படி வீணா தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடாது. எப்பவுமே கொஞ்சம் கவனம் இருக்கணும்ப்பா. அவரு பண்ணதுலயே ஒரு நியாயம் இருக்கு அத்தை. பழைய வெள்ளமா இருந்தா அதுல கசாயம் காய்ச்சி குடிச்சா உங்களுக்கு இருமல் குறையும். அதனால உங்க மேல இருக்கிற பாசத்துலதான் அவர் வாங்கியிருக்காரு. நீங்க அவரை திட்டாதீங்க, இந்த கசாயத்தை குடிங்க. அவனை ஒரு வார்த்தை சொன்னாலும் வந்துருவியே சீக்கிரமா. சரி சரி, ஏதோ என் மேல இருக்கிற பாசத்துல அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு ஒத்துக்கிறேன். போடா, சீக்கிரம் வயலுக்கு வேலைக்கு போ. மதியம் சாப்பாட்டு நேரம். சூரையா வயல்ல இருந்து வந்தான். எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சுப்பம்மாவுக்கு ரொம்ப தூரத்து சொந்தமான ரங்கையா கையில ஏதோ பத்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தான். அண்ணி, அண்ணி, எப்படி இருக்கீங்க? சூரையா, நல்லா இருக்கியா? ஓ, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? யாரது? ஓ, ரங்கையா நீயா? வா வா, உள்ளவா. உங்க அண்ணன் போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. இன்னைக்குதான் எங்க ஞாபகம் வந்துச்சா? லக்ஷ்மி, திண்ணையில பாய் கொண்டு வந்து போடு. உங்க மாமா உட்காந்து பேசட்டும். என்ன பண்றது அண்ணி, அண்ணன் போனதுல இருந்து வீட்டுக்கே வர பிடிக்க மாட்டேங்குது. எல்லாமே அவரோட ஞாபகம் தானே. இப்ப வேற வழி இல்லாம தான் வந்திருக்கேன். ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான். ஏன் சித்தப்பா, என்னாச்சு? உங்க முகமெல்லாம் வாடி போயிருக்கே. உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா? எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லடா சூரையா. ஆனா என் நிலைமை தான் சரியில்லை. வியாபாரத்துல மொத்தமும் நஷ்டமாயிடுச்சு. கடங்காரங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா எனக்கு தோண என் அண்ணன் தானே, அதான் அவரு பத்திரத்தை கொண்டு வந்திருக்கேன். ஏன் புருஷனோட பத்திரமா? என்ன தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என் வீட்டுக்காரர் யாருக்கிட்டையும் எப்பவும் கடன் வாங்கினதில்ல, யாருக்கிட்டையும் கை நீட்டினது இல்லையே. இல்ல அண்ணி, அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி வயல் வேலைக்குன்னு ஆளுங்க வேணும்னு சொல்லி என்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கினாரு. அதுக்கு ஆதாரமா அவரு சொல்ல சொல்ல நான் எழுதின பத்திரம் தான் இது. இதோ இதுல அவருடைய கை நாட்டி இருக்கு பாருங்க. நம்ம குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்னு இத்தனை நாளா கேட்கல. ஆனா இப்ப வேற வழி இல்ல. அதனாலதான் அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ கடவுளே, என்ன இது கொடுமையா இருக்கு. என் வீட்டுக்காரரு கடன் வாங்கினாரா? ஆனா அவரு என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. 5000 ரூபாவா? இப்ப 5000 ரூபாவுக்கு நான் எங்க போறது? சித்தப்பா, இப்ப என்கிட்ட 5000 ரூபாய் இல்ல சித்தப்பா. வேணும்னா என்கிட்ட இருக்கிற 3 ஏக்கர் பூமியில 1 ஏக்கர் பூமியை உங்களுக்கு எழுதி கொடுக்கறேன். எங்க அப்பாவோட பேரை கெடுக்காதீங்க. ஊர்ல எங்க கௌரவம் போயிடும். இது எல்லாத்தையும் உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருந்த லக்ஷ்மிக்கு ரங்கையா மேல ஏதோ சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா அவங்க மாமனார் கடன் வாங்க மாட்டாரு அப்படிங்கறது அவளுக்கு தெளிவா தெரியும். அப்போ ரங்கையா கிட்ட இருக்கிறது போலி பத்திரமா தான் இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சா. அத்த, நீங்க கவலைப்படாதீங்க. ஏங்க, நீங்களும் முதல்ல உங்க கண்ணை தொடங்க. ரங்கையா மாமா யாரு? நம்ம மாமாவோட தூரத்து சொந்தம். இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள்னு எனக்கு தெரியும். மாமா இவரை பத்தி சொல்லிருக்காரு. ஏன் மாமா, எங்க மாமா உங்ககிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கி இந்த பத்திரத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தாரு, அவ்வளவுதானே?
ஆமாமா மருமகளே, நீயாவது என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டியே. எனக்கு இதுக்கு வட்டி கூட வேண்டாமா? அசல் தொகையான 5000 ரூபாயை கொடுத்தாலே போதும். அண்ணி தான் தேவையில்லாம கஷ்டப்படுறாங்க. ஐயோ, இதுல கவலைப்பட என்ன மாமா இருக்கு? எங்க மாமா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, என்கிட்ட ஒரு ரகசியத்தையும் சொன்னாரு. நீங்க ரொம்ப நேர்மையானவராமே, ரொம்ப நல்லவருன்னு கூட என்கிட்ட சொன்னாரு. என்ன லக்ஷ்மி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவரு உன்கிட்ட ரகசியத்தை சொன்னாரா? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஆமா அத்தை, அவரு சாவு படுக்கையில இருக்கும்போது என்ன பக்கத்துல வர சொல்லி ஒன்னு சொன்னாரு. அம்மாடி லக்ஷ்மி, என்னுடைய நண்பன், நம்ம தூரத்து சொந்தம் ரங்கையா கிட்ட நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். நான் இறந்து போனதுக்கு அப்புறமா ஏதாவது பாக்கி அவனுக்கு கொடுக்க வேண்டி இருந்தா அதை எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை உங்க அத்தை கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லி சொல்லிருக்கேன். அவன் கொடுப்பான், நீங்க வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. நீங்க இத்தனை நாளா கஷ்டத்துல இருந்ததுனால நான் சொல்லல. இப்போ அவரே அந்த பணத்தை கொண்டு வந்ததுனால சொல்றேன். என்னது, என்கிட்ட 10,000 ரூபாயை கொடுத்து வச்சாரா? அண்ணனா? இல்ல, இதெல்லாம் பொய். அண்ணி, இந்த பொண்ணை நம்பாதீங்க. இவ தேவையில்லாம பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னங்க மாமா, எங்க மாமா என்கிட்ட எதுக்காக பொய் சொல்ல போறாரு? அவரு சாகிறதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்த பத்திரம் அப்படின்னு நீங்க கொண்டு வந்ததை நாங்க நம்புறோம் இல்லையா? அப்போ சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னதை நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? அப்படி அவரு சொன்னதுல பொய் இருந்தா நீங்க கொண்டு வந்த இந்த பத்திரத்துல ஏதோ பொய் இருக்குல்ல? அதானே, என் புருஷன் சாவு படுக்கையில ஏன் பொய் சொல்ல போறாரு? அவர் உங்ககிட்ட 10,000 ரூபாய் கொடுத்து வச்சது உண்மைதான். அதுல உங்களுக்கு வர வேண்டிய 5,000 ரூபாவை எடுத்துக்கிட்டு மிச்ச 5,000 எனக்கு கொடுத்துக்கிட்டு போங்க. அண்ணி, என்ன நம்புங்க. அண்ணன் என்கிட்ட பணம் எல்லாம் கொடுத்து வைக்கல. இந்த பத்திரத்தை பாருங்க, இதான் உண்மை. அப்போ நான் சொல்றது பொய்ன்னு சொல்றீங்களா? நீங்க ஆதாரமா பத்திரத்தை காட்டுறீங்க. எங்க மாமா சொன்னாருன்னு நேரடி சாட்சி நானே இருக்கேன். இந்த வழக்கு இங்க தீர்ற மாதிரி இல்ல. வாங்க அத்தை, ஊர் தலைவர் தர்மையா கிட்ட போய் நம்ம பிரச்சனைய நாம எல்லாத்தையும் சொல்லலாம். அவர் என்ன தீர்ப்பு கொடுக்கறாருன்னு பார்க்கலாம். பணம் நாம கொடுக்கணும்னா வயலை வித்து கொடுக்கலாம். பணம் நமக்கு இவர் தரணும்னா சட்டையை பிடிச்சி பணத்தை வாங்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே தலைவர்கிட்ட போய் பஞ்சாயத்து கூட்ட சொன்னவும் ஊஜனங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க. தர்மையாவும் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் சுப்பம்மா, சூரையா, லக்ஷ்மி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குழப்பத்தோடவும் ஒரு பயத்தோடவும் ரங்கையாவும் பத்திரத்தை கையில பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். என்ன ரங்கையா, உங்க அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறமா கடன் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு உங்க அண்ணிய போய் சந்திச்சியாமே, அந்த பத்திரத்தை கொடு. ஐயா தர்மையா, நான் சொல்றது உண்மைதாங்க. எங்க அண்ணன் என்கிட்ட 5,000 ரூபாய் கடன் வாங்கினாரு. அதை எனக்கு பத்திரமா எழுதியும் கொடுத்துருக்காரு. ஆனா என் மருமக என் மேல ஏதோ பழி போடுறா. அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. ஏமா லக்ஷ்மி, ரங்கையா மேல நீ குற்றம் சுமத்துறதுக்கு எதனா ஆதாரம் இருக்கா? செத்து போனவங்க வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஐயா, நீங்க பெரியவரு. செத்து போன எங்க மாமா திரும்ப வர மாட்டாருதான். ஆனா அவரு சாகிறதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்த பத்திரம் உண்மைனா அவரு சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன விஷயமும் உண்மைதானே? ஒருவேளை ரங்கையா சொல்றதுதான் சரின்னு சொல்லி நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா எங்க வயலை வித்து நாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தயாராதான் இருக்கோம். ஆனா அதே நியாயப்படி எங்க மாமனார் அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்த அந்த 10,000 ரூபாவில அவரு 5,000 எடுத்துக்கிட்டு எங்களுக்கு மிச்சத்தை கொடுக்கறதும் அவருடைய கடமை தானே. இதுக்கு நியாயம் என்ன அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். சரியா சொன்ன லக்ஷ்மி. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க மாமனாரு கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு ரங்கையா சொல்றத ஜனங்க எல்லாரும் ஆமா உண்மைன்னு ஒத்துக்கிட்டா அப்ப அவங்க மாமனார் காசு கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதையும் உண்மையா தானே எடுத்துக்கணும். கடவுளே கடவுளே, லக்ஷ்மி நீ ரொம்ப புத்திசாலி. சரியான விஷயத்த தான் சொல்லியிருக்க. என்ன ரங்கையா, லக்ஷ்மி சொன்ன மாதிரி 5,000 நீ எடுத்துக்கிட்டு 5,000 அவங்களுக்கு கொடுத்துடு. அப்படி கொடுத்தா நீ இங்கிருந்து போயிடலாம். இல்லனா போலி பத்திரத்தை வச்சு குடும்பத்தை ஏமாத்த பார்த்ததுக்கு உன்னை மரத்துல கட்டி வச்சு அடிக்கலாம். என்ன வேணும் அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. பணத்தை கொடுக்கறியா இல்ல அடிய வாங்குறியா? ஐயா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஊரில் கடன் தொல்லை தாங்க முடியாம இப்படி போலி பத்திரத்தை தயார் பண்ணி அண்ணிக்கிட்ட கொடுத்து பணம் வாங்கலான்னு நினச்சி வந்தேன். நானும் கடன் கொடுக்கல, அண்ணனும் காசு கொடுத்து வைக்கல. என்னை விட்டுடுங்க, நான் என் ஊருக்கே ஓடி போயிடுறேன். சி, அண்ணன் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறியே. நல்ல வேலையா அந்த பொண்ணு கொஞ்சம் புத்திசாலியா இருந்ததால நீ யாரு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா பாவம் அந்த சுப்பம்மாவோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு.
ரங்கையா அதை கேட்டு வெக்கப்பட்டு தலகுனிஞ்சி அங்கிருந்து ஓடியே போயிட்டான். பஞ்சாயத்துக்கு வந்த ஜனம் எல்லாருமே லக்ஷ்மிய பாராட்டினாங்க. பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சுப்பம்மா, சூரையா, லக்ஷ்மி 3 பேரும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சுப்பம்மா லக்ஷ்மிய பார்த்து, அம்மாடி லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடுமா. காலையில உன்னை நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினேன். ஆனா நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லம்மா. என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. இன்னைக்கு மட்டும் நீ புத்திசாலித்தனமா இப்படி ஒன்று பண்ணிருக்கல. இன்னைக்கு நாம குடும்பத்தோட நடுத்தருக்கு தான் வந்திருக்கணும். என் மருமக புத்திசாலி, அத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. அப்போ சூரையாவும், போலி பத்திரத்தை பார்த்த உடனே எனக்கே ஒன்றும் பேச தெரியல, ஆனா என் பொண்டாட்டி புத்திசாலித்தனமா சமாளிச்சிட்டா அப்படின்னு சொன்னான். என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி பாராட்டுறீங்க? நான் இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தானே. என் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? என் குடும்பத்துல இருக்கிற யாராவது பிரச்சனை கொடுக்க நினைச்சாங்கன்னா இந்த வீட்டு மருமகளா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அத்தை. சந்தோஷமா, இனிமே இந்த குடும்பத்தோட பொறுப்பு உன் கையில இருக்கு. இங்க உன்னோட அதிகாரம் தான். அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெளியில இருட்டாயிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள மட்டும் சந்தோஷம் அப்படிங்கிற வெளிச்சம் இருந்துச்சு. பிரச்சனை வரும்போது பதட்டமாகறதோ இல்ல அழுவுறதோ அந்த பிரச்சனையே தீர்த்து வைக்காது. அந்த நேரத்துல நிதானமா யோசிச்சு கொஞ்சம் புத்திசாலித்தனமா சில செயல்களை செய்யும் போது அந்த பிரச்சனையை விட்டு சுலபமா தப்பிச்சு வெளியில வந்துடலாம். அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ராஜநகரம் அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல தான் வீரையா அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. வீரையாவுக்கு சொத்து பத்து இல்லாம இருக்கலாம், ஆனா கொடுத்த வாக்குக்கும் நேர்மைக்கும் ரொம்பவும் பேர் போனவரு. அந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு. அவர் பேரு ராமச்சந்திரையா. ரொம்ப பெரிய பணக்கார. வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி வரல அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. ஒரு நாள் வீரையாவோட நேர்மையான வாழ்க்கைக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அந்த சோதனையில அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை. அந்த வருஷம் மழை பெய்யவே மாட்டேன்னு அடம் பிடிச்சு ஊர்ல இருக்கிற குளம் குட்டை எல்லாமே வத்தி போயிடுச்சு. ராத்திரி நேரம் வீட்டுல விளக்கு வெளிச்சத்துல வீரையாவும் அவனுடைய மனைவியானோ சுப்பம்மாவும் உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு போகிறதுக்காக பக்கத்து வீட்டு ராமையாவும் சீதம்மாவும் வந்தாங்க. என்னடா வீரையா, ஏன் இப்படி கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்க? இப்படி கவலையா உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா வானம் பிச்சுக்கிட்டு மழையா பெய்ய போகுது. எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு விட்டுட்டு போக வேண்டியது தான். அந்த மழைக்கு நம்ம மேலே என்ன கோவமோ? மழை வரலன்னு நான் கவலைப்படலை ரங்கையா. நான் என் நேரம் சரியில்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ராமச்சந்திர ஐயா கிட்ட பணம் வாங்கி 1 மாதம் ஆக போகுது. நாளையோட அவகாசமும் முடியுது. அவர்கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். என்னது 1000 ரூபாவா? நம்ம கிட்ட எண்ணி பார்த்தா ஒரு 100 ரூபாய் கூட இருக்காதேங்க. இதுல 1000 ரூபாய் அவருக்கு கடனை நாளைக்குள்ள நாம எப்படி கட்ட போறோம்? எந்த கடவுளை கையெடுத்து கும்பிட்டா அந்த கடவுள் வந்து நம்மள நாளைக்கு காப்பாத்தோன்னு தெரியலையே. கவலைப்படாத சுப்பம்மா, மழை வராம இருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். ஊர்ல எல்லாருக்கும் அதே நிலைமை தான். அந்த விஷயம் அந்த ஜமீன்தாருக்கு மட்டும் தெரியாதா? அவர் அமைதி ஆயிடுவார், விடு. அட, நீ வேற சும்மா இரு சீதா. அந்த ராமச்சந்திர ஐயாவை பற்றி உனக்கு தெரியாது. ரொம்ப கொடுமையான மனுஷன். வசூல் பண்ண நினச்சிட்டா அவ்வளவுதான். ஆமாம், ஏண்டா கடன் வாங்கும் போது எதனா அடகு வச்சிருக்கியா? அடகு எதுவும் வைக்கலடா, ஆனால் ஒரு வாக்கு தான் கொடுத்துருக்கேன். ஐயா, அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்ககிட்ட வாங்கின பணத்தை வட்டியோடு திருப்பி கொடுக்குறேன். அப்படி ஒரு வேளை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா என்னோட 2 ஏக்கர் பூமியை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அவர் கையில் சத்தியம் பண்ணி வாக்கு கொடுத்துருக்கேன். நாளைக்கு தாண்டா பௌர்ணமி. என்கிட்ட பணம் இல்லை, என் பூமி அவருக்கு போயிடும் போல. ஐயோ அண்ணன், என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த 2 ஏக்கர்ல தான் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. அதுவும் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டே வீரையா, எதுக்குடா தேவையில்லாமல் வாக்கெல்லாம் கொடுக்குற? நாளைக்கு பூமி போயிட்டா என்ன பண்ணுவ? ஒன்று பண்ணு, நாளைக்கு அவரை நேரில் போய் பார்த்து அவரோட காலை பிடிச்சி, ஐயா என்னால் இப்போ பணம் தர முடியலை, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு கேளு. இல்லை ரங்கையா, என் உயிரே போனாலும் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். அப்படி வாக்க மீறி எனக்கு பழக்கமும் இல்லை. பொய்ய சொல்லி அந்த பூமியை நான் வச்சுக்கிட்டாலும் அதில் விளையிற விளைச்சல் விஷத்துக்கு சமமாகும். நேர்மை தவறுனா நான் மனுஷனே இல்லை. சுபமா, அந்த நிலப்பத்திரத்தை எடுத்து வை. நாளைக்கு காலையிலேயே ஜமீன்தாரை போய் பார்த்துட்டு அந்த பத்திரத்தை நான் கொடுத்துட்டு வரேன்.
கூலி வேலைக்கு போயாவது உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். ஆனா கொடுத்த வாக்க மீற மாட்டேன். உங்க விருப்பங்க. உங்க நேர்மையை எதிர்த்து நான் ஜெயிக்க மாட்டேன். என்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கட்டும். அது எல்லாமே அது கடவுளோட விருப்பம்தான். அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமான உடனேயே வீரையா காலையில எழுந்திருச்சு கையில அந்த நிலத்தோட பத்திரத்தை வச்சுக்கிட்டு ஜமீன்தார் ராமச்சந்திரையாவை பாக்குறதுக்காக போனான். வழியில ஊர் பெரிய மனுஷன் தர்மையாவை பார்த்தான். என்ன வீரையா, காலையிலேயே எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? எதுக்கு உன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு? ஜமீன்தாரோட வீட்டுக்கு போறேன். ஜமீன்தார்கிட்ட நான் கடன் வாங்கி இன்னையோட அந்த கெடு முடிஞ்சு போச்சு. அதான் என்னோட பூமி பத்திரத்தை அவர்கிட்ட கொடுக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஏன் வீரையா நீ இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் போய் மாட்டிக்கிட்ட? உனக்கு இருக்கிற அந்த பூமியையும் கொடுத்துட்டா நீ என்னதான் பண்ணுவ? நான் வேணும்னா வந்து ஜமீன்தார்கிட்ட ஊர் தலைவருங்கிற முறையில் பேசட்டுமா? வேண்டாங்க ஐயா, நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதை மீறினா அப்புறம் நல்லா இருக்காது. என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டுங்க. நீ உண்மையிலேயே ரொம்ப நேர்மையானவன் வீரையா. கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. போயிட்டு வா. தர்மையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. வீரையா போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு பை கிடந்ததை அவன் பார்த்தான். அப்போ வீரையா அதை எடுத்து, என்ன இது? வழியில ஏதோ பை விழுந்து கிடக்குதே, ஏன் இவ்வளோ கனமா இருக்கு? வீரையா அந்த பையோட கயிறை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள பளபளன்னு ஜொலிக்கிற நூத்துக்கணக்குல இருக்கிற தங்க காசுகள் இருந்துச்சு. அதை பார்த்த வீரையா ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். அடக்கடவுளே, இவ்வளவு தங்க காசா? இதுல இருந்து ஒரு 10 தங்க காசை எடுத்தாவே போதுமே. என்னோட மொத்த கடனையும் அடைச்சி முடிக்கலாம். என்னோட பூமியும் என்னை விட்டு போகாது. நான் வாக்கு தவறுனேன்னு எனக்கு கெட்ட பேரும் கிடைக்காது. அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சவன் கொஞ்ச நேரத்துல தன்னை தானே சுதாச்சிக்கிட்டு, சீச்சி, ஒரு நிமிஷத்துக்குள்ள என் மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய கெட்ட எண்ணம் வந்துடுச்சு. பொய் சொல்லக்கூடாது, வாக்க மீறக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்த எனக்கு இன்னொருத்தவங்களோட சொத்தை பார்த்த உடனே அதை எடுத்துக்கணும் அப்படின்னு அசிங்கமான எண்ணம் வருதே. வேண்டாம் வேண்டாம், இது யாருதுன்னே தெரியல. ஆனா ஜமீன்தார்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவரு யாரோடதுன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட கொடுக்கட்டும். இன்னொரு பக்கம் ஜமீன்தார் ராமச்சந்திரையாவோட வீட்டோட நிலைமை இப்ப சுத்தமா சரி இருக்கல. அவரு ரொம்பவும் கோவமா இருந்தாரு. அவருக்கு முன்னாடி தர்மையாவும் நின்னுக்கிட்டு தான் இருந்தாரு. பக்கத்துல அவருடைய வேலைக்காரன் கோட்டையா நின்னுக்கிட்டு இருந்தான். கோட்டையாவை பார்த்து ராமச்சந்திரையா ரொம்பவும் கோவமா, டே கோட்டையா, உன்னோட தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட போறான் பாரு. பக்கத்து ஒரு வியாபாரிங்க சங்கத்துல இருந்து எனக்கு கொடுத்து விட்ட 1000 தங்க காசு இருந்த பைய வர வழியில எங்கடா தொலைச்ச? அதை என்னோட பணம்னு நினைச்சியா? அதிகாரிங்களுக்கு தர வேண்டியது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அதை நீ கொண்டு வரல, உன்னை இந்த ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துல கட்டி போட்டுட்டு 1000 சாட்டை அடிய குடுக்க வைப்பேன் பாரு. ஐயா ஐயா, கொஞ்சம் எனக்காக பாருங்க ஐயா. நான் வேணும்னு பண்ணலங்க ஐயா. வர வழியில எங்க விழுந்துச்சுன்னே தெரியல. வழி முழுக்க தேடி பார்த்தங்க, எங்கேயுமே கிடைக்கல. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க ஐயா. அமைதியா இருங்க ராமச்சந்திர ஐயா. அவன் தெரிஞ்சே வேணும்னு பண்ணலையே. ஏதோ ஏழை பையன், தெரியாம பண்ணிட்டான். மன்னிச்சு விட்டுடுங்க. அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுல்ல. நான் மட்டும் என்னதான் பண்ண முடியும்? அந்த பணம் அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டியது. அதை நான் கட்டாம விட்டுட்டா அவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல கேஸ் போடுவாங்க. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வீரையா அவனுக்கு கிடைச்ச பையை எடுத்துக்கிட்டு ராமச்சந்திரையாவோட வீட்டுக்குள்ள வந்தான். ஐயா, கும்பிடுறாங்க ஐயா. என்ன வீரையா, கெடு முடிஞ்சு போச்சுன்னு ஞாபகம் இருக்கா? எனக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாயை வட்டியோட கொண்டு வந்திருக்கியா? ஐயா, என்னோட கடனை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். வர வழியில ஆலமரத்துக்கு கீழே இந்த பை கிடைச்சதுங்க ஐயா. திறந்து பார்த்தா உள்ள நிறைய தங்க காசு இருக்குங்க. யாருதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க விசாரிச்சு ஒப்படைச்சிடுவீங்கன்னு கொண்டு வந்திருக்கேன். அந்த பைய பார்த்த உடனேயே கோட்டையா ரொம்ப சந்தோஷமா, ஐயா, இது நம்ம பையங்க ஐயா. என் உயிரை காப்பாத்திட்ட வீரையா, உனக்கு ரொம்ப நன்றி. டே கோட்டையா, முதல்ல அதை வாங்கி எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாரு. கோட்டையா வேக வேகமா அந்த பணம் எல்லாத்தையுமே எண்ணி பார்த்தான். அந்த பணம் அங்க சரியா இருந்துச்சு. அப்ப அதை பார்த்து ராமச்சந்திரையா ரொம்பவும் ஆச்சரியமா வீரையா கிட்ட, வீரையா, இதுல 1000 தங்க காசு இருக்கு.
இத மொத்தமா பார்த்தா யாருக்கா இருந்தாலும் ஆசை வரும். ஆனா இது உனக்கு கிடைச்சிருந்தோம் அத மொத்தமா எடுத்துக்காம என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கியே, எதுக்கு? இது உனக்கு வேண்டாமா? ஐயா, சில நேரத்துல நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமே நம்மகிட்ட இருக்கிறதில்ல, கையை விட்டு போயிடுது. இதுல இது யாருதுன்னே தெரியல. மத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னா அப்புறம் எனக்கு நிம்மதியா தூக்கம் வராதுங்க. ரொம்ப சந்தோஷம் வீரையா, உன்ன மாதிரி நேர்மையான ஆளுங்க இருக்கிறதால தான் மழையே பெய்யுது. சரி, இது ஒரு பக்கமா இருக்கட்டும், உன்னோட கடன் விஷயத்துக்கு வா. வீரையாவோட முகம் வாடி போச்சு. பொறுமையா அவன் கொண்டு வந்திருந்த அந்த பத்திரத்தை கொண்டு போய் அவருடைய காலுக்கு கீழே வச்சான். இல்லங்க ஐயா, மழை பெய்யாம வயலே வறண்டு போச்சு. அதனால விளைச்சலும் சரியா விளையல. அதான் நான் வாக்கு கொடுத்தபடி என்னோட 2 ஏக்கர் பூமியோட பத்திரத்தை கொண்டு வந்திருக்கேன். இத வச்சுக்கோங்க. இத கடனுக்கு பதிலா தான் கொடுக்கறேன். நான் கிளம்புறேங்க ஐயா. அந்த இடத்துல திடீர்னு ஒரு பயங்கரமான அமைதி. அப்பதான் வீரையாவை தேடிக்கிட்டு ரங்கையாவும் சீதாவும் அங்க வந்தாங்க. அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன வீரையா இதெல்லாம்? உன் கையில இத்தனை தங்க காசு கிடைச்சது. அதுல இருந்து ஒரு 10 தங்க காசை எடுத்தா கூட என் கடனை மொத்தமா அடைச்சிருக்கலாமே. ஆனா அப்படி எதுக்கு நீ பண்ணல? அப்படி பண்ணாம மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டியே. ஐயா, உடம்புல இருக்கிற உயிர் போனாலும் பரவாயில்லைங்க. ஆனா கொடுத்த வாக்கையும் நேர்மையையும் தவறவன் நான் இல்ல. இது யாருதுன்னே தெரியலையே. அப்புறம் எப்படி நான் எடுத்துக்க முடியும்? நான் வாக்கும் மீற மாட்டேன், தர்மத்தோட வழியை தவறவும் மாட்டேன். இதுதாங்க எனக்கு தெரியும். ராமச்சந்திரையாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அவரு சிரிச்சுக்கிட்டே அவரு கையில இருந்த அந்த கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டாரு. ஐயா, என்ன இது? கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டீங்க? இந்த பத்திரம் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உன்னோட நேர்மையை தவறாம இருக்கையே, அதுதான் பெரிய விஷயம். உன்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து உன் கையை விட்டு போகும்போது கூட நேர்மை தவறாத உன்கிட்ட நானும் கொஞ்சமாவது நேர்மையோட நடந்துக்கணும் இல்ல? பாத்தீங்களா ராமச்சந்திர ஐயா, நம்ம ஊர்லயும் இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. உண்மைதான் தர்மையா. வீரையா, உன்னுடைய நேர்மையை பாராட்டுறதுக்காக உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். கோட்டையா, உள்ள போய் 500 ரூபாயும் ஒரு பட்டு துணியும் கொண்டு வா. கோட்டையா வேகமா உள்ள போய் பணத்தையும் பட்டு துணியையும் கொண்டு வந்து கொடுத்தான். இது நான் கொடுக்கற சின்ன பரிசு. நீ கடனை கட்ட தேவையில்லை. அந்த 500 ரூபாயும் பட்டு துணியும் உனக்கு தான். இத அடுத்த விளைச்சலுக்கு முதலீட்டுக்கு வச்சுக்கோ, நீ நல்லா இருப்ப. ரொம்ப நன்றிங்க ஐயா, கடவுள் மாதிரி உதவி பண்றீங்க. இந்த ஜென்மத்துல இதை நான் மறக்க மாட்டேன். டே வீரையா, உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா. நீ நேர்மையா இருந்து ஏமாந்து போறேன்னு நினைச்சேன். ஆனா அதுதான்டா உன்னோட பலமா இருந்திருக்கு. எல்லாரும் அதை கேட்டு சந்தோஷமா சிரிச்சாங்க. வீரையா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனான். ஒரு மனுஷன் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா, எப்பேற்பட்ட கஷ்டம் வரும்போது கூட அந்த நேர்மையா அவன் தவறவே கூடாது. அப்படி தவறாம இருந்தானா நிச்சயமா அந்த கடவுள் அவனுக்கு எப்பவுமே துணைக்கு இருப்பாரு.